ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. இன்னைக்கு 100 days ஆஃப் தோசை சேலஞ்சில் டே 16. வெற்றிக்கு தான் இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு தோசை விட போகிறோம். இது வரைக்கும் 15 வெரைட்டி தோசை விட்டுருக்கோம். ஆல்ரெடி கிறிஸ்மஸுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் தோசை வேறு விட்டோம். ட்ரீ மாதிரி, அப்புறம் ஸ்டார் ஷேப்லலாம் தோசை விட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் வேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தோசை திங்கிறதுனால உடம்பு ரொம்ப வச்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் வீடியோவும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தோசை தான். பட் நான் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நேச்சுரலாகவும் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இப்போது அதை செய்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் பொருட்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும்னா தவிர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லோரும் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது என்ன தோசை என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மாவு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாவில் நம்ம ஒரு பொருள் கலக்க போகிறோம். ஸோ பொருளை நம்ம சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு கலர் தான் தேவை, ரெட் கலர். ஓகே, ரெட் கலர் தேவை. ரெட் கலருக்கு நம்ம நார்மலாக நேச்சுரலாக ஏதாவது ஆட் பண்ணலாம். பட் நான் இதை சடனாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன், ரெட் கலர் ஃபுட் கலர். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன தோசை விட போகிறேங்கிறத பாருங்கள். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். ரெட் கலர் எடுத்தாச்சு. இதுல ஆரஞ்சு ரெட்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் டார்க் கலர் தான் வரும். வாங்க அதையும் போட்டுக்கலாம். எப்பவுமே ஃபுட் கலர்ஸ் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சரி, இந்த கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால கொஞ்சமா என்னடா இவன் ரெட்டு கலர்ல மாவெல்லாம் இருக்கிறானே, ஒருவேளை ஜிலேபி ஏதாவது விட போறானா அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, தோசை தான் விட போறோம். ஆனா என்ன தோசை விட போறோங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை அந்த பைப் டப்பால படைச்சிக்கலாம். இதை வச்சுதான் நம்ம தோசை விட போறோம். ஸோ அந்த மாவை இதுக்குள்ள நிரப்பிக்கலாம். மாவை நிரப்பியாச்சு. வாங்க அடுப்பு பற்ற வச்சு தோசை கொள்ள வச்சிடலாம். அடுப்பு ரெடி, கல் ரெடி. இப்போவாது அந்த தோசை என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எண்ணெய் தட்டிக்கலாம். தோசை ஊற்றுவோம். என்ன தோசைங்கிறத பாருங்க. Yeah. என்ன தோசை உங்களுக்கு தெரிஞ்சுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சென்டருக்கா ஒரு ஒயிட் கலர் வைக்கணும். ஸோ அதை இதை வச்சு வச்சிடலாம். ஓ, யூடியூப் மாதிரியே ஒரு தோசை விட்டாச்சு. யூடியூப் ப்ளே பட்டன் மாதிரியே ஒரு தோசை விட்டாச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல் தோசை. நாங்கள் இது வேகட்டும். இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். தோசை வேகிறதுக்காக கொஞ்சம் முடிச்சிடும். தோசை வெந்துருச்சு. வாங்க தோசையை எடுத்து பார்க்கலாம். ஓகே, எடுத்துருமா. தோசை நன்றாக வெந்து விட்டது. யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக யூடியூப் ப்ளே பட்டன் தோசை. ஸோ இப்படி ஒரு தோசை விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணியாச்சு. பட் இதை சாப்பிடலாமான்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஓவராக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாக செஞ்சுருக்கணும் அப்படின்னா ரெட் சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சரி ஃபுட் கலரை வச்சு எனக்கு இந்த
இந்த ஒரு விஷயத்துல தோசை சுடணும், அதாவது இந்த ஷேப்ல இந்த டைப்ல தோசை சுடணும்னு நான் வந்து எய்ம் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ப்ளே பட்டன் தோசை தாச்சு. ஸோ பார்க்கலாம், மேபி வந்து 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாதான் ப்ளே பட்டனே கிடைக்கும். ஆனால் நம்ம ஆல்ரெடி தோசையிலே ப்ளே பட்டன் விட்டாச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த தோசையை சாப்பிடலாமா, எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் தோசை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சாப்பிட்றியா? வேண்டாமா? நல்லா சாப்பிட்டு கட்டில் கிடக்கு, நல்லா படுத்து தூங்கிட்டு நிம்மதியாக இருக்க. வரியா? வரியாடா?